பழைய காலத்தில் ராய்கர் என்ற நகரத்தில் ராய் பகதூர் மன்னரின் ஆட்சி நடைபெற்று வந்தது. ராய் பகதூர் மிகவும் கொடூரமான மற்றும் இரக்கமற்ற மன்னராக இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மறுநாளே அவளை தூக்கிலிட்டு விடுவார். யாரேனும் எதிர்த்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். மன்னரின் இந்த கடுமையான மற்றும் கொடூரமான முடிவால் அவரது குடிமக்கள் அனைவரும் மிகவும் வருத்தப்பட்டனர். மன்னரின் மந்திரிகள் மற்றும் அரண்மனை அதிகாரிகளும் அவரால் மிகவும் தொல்லைப்பட்டனர். ஆனால் மன்னருக்கு முன்பாக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தவோ அல்லது அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கவோ அவர்களுக்கு போதுமான தைரியமில்லை. முழு இராஜ்யத்திலும் ஒரு விசித்திரமான பயமும் மௌனமும் சூழ்ந்திருந்தது. இராஜ்ய மக்களுக்கு ஒன்று மட்டும் தெரிந்திருந்தது. மன்னர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மறுநாள் காலையில் அவளை கொலை செய்து விடுகிறார் என்பதுதான். ஆனால் அவர் ஏன் இப்படி செய்கிறார்? இதன் பின்னணியில் உள்ள காரணத்தை யாரும் அறியவில்லை. அதே இராஜ்யத்தின் தெற்கு முனையில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வயதான கொல்லன் தனது மகள் சந்திரபிரபாவுடன் வசித்து வந்தான். மன்னரின் செயல்களைப் பற்றி அவனுக்கும் நன்றாகத் தெரியும். அதனால்தான் சரியான நேரத்தில் நகரத்தை விட்டு வெளியேறி காட்டில் வசிக்க ஆரம்பித்தான். அவனது மகள் சந்திரபிரபா மிகவும் அழகான மற்றும் புத்திசாலியான பெண். அவள் தன் தந்தையிடம் வரும் ஒவ்வொரு நபருக்கும் உதவி செய்வாள். யாரேனும் நோய்வாய்ப்பட்டு அங்கு வந்தால் அவள் மருந்துகளை தயாரித்து அவரை குணப்படுத்துவாள். யாரேனும் துக்கமுள்ள ஆன்மா அவளிடம் வந்தால் அவள் தனது வார்த்தைகளால் அவருக்கு ஆறுதல் அளிப்பாள். ஒரு நாள் கொல்லனுக்கு ஏதோ வேலையாக நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போது சந்திரபிரபாவும் அவருடன் நகரத்திற்கு வருவதாக பிடிவாதம் பிடித்தாள். கொல்லன் அவளை நிறைய தடுத்தான். ஆனால் அவள் கேட்கவில்லை. தன் தந்தையுடன் கிளம்பினாள். இருவரும் நகரத்தில் நுழைந்து நகரத்தை அடைந்தனர். அப்போதுதான் அன்றும் மன்னரால் தூக்கிலிடப்பட்ட ஒரு பெண்ணின் உடலை தூக்கிக் கொண்டு அழுது புலம்பியும் மன்னரை சபித்தும் மக்கள் வந்து கொண்டிருந்தனர். வயதான கொல்லன் அவர்களை பார்த்ததும் அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவன் உடனே தன் மகளை அங்கிருந்து கிளம்பச் சொன்னான். ஆனால் சந்திரபிரபா அந்த அழுது புலம்பும் மக்களை பார்த்ததும் அவளுடைய இதயம் கருணையால் நிறைந்தது. அவள் சொன்னாள், இல்லையப்பா, முதலில் இவர்கள் ஏன் இவ்வளவு துக்கமாக இருக்கிறார்கள், மன்னரை ஏன் திட்டுகிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கொல்லன் நிறைய சொல்லியும் அவள் அங்கிருந்து செல்லவில்லை. சந்திரபிரபா சிலரிடம் இதற்கான காரணத்தை கேட்டபோது அவர்கள் அவளை ஒருமுறை விசித்திரமாக பார்த்துவிட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா என்று கேட்டார்கள். சந்திரபிரபா மறுக்கவே அவர்கள் தங்களின் துயரம் நிறைந்த கதையை அவளிடம் கூறினார்கள். எல்லாவற்றையும் கேட்டதும் சந்திரபிரபா திகைத்துப் போனாள். சிறிது நேரம் கழித்து சுய நினைவு பெற்றதும் அவள் தன் தந்தையிடம், அப்பா, நான் இந்த மன்னரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூற ஆரம்பித்தாள். மகளின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் கொல்லனின் புத்தி பறந்து போனது. அவன் அதிர்ச்சியடைந்து நடுங்கும் குரலில், மகளே, நீ பைத்தியமா பிடித்து விட்டாயா? இப்படி பேசுகிறாய்? அந்த மன்னன் மறுநாளே தன் மனைவியை கொலை செய்து விடுகிறான் என்று நீ இப்போதுதான் கேட்கவில்லையா என்றான். சந்திரபிரபா, அப்பா, நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கு நன்றாகத் தெரியும். நீங்கள் என்னை மன்னரிடம் செல்ல அனுமதி கொடுங்கள். என் புத்தி பலத்தாலும் உண்மை நிலைப்பாட்டாலும் ஒரு இரக்கமற்ற மனிதனை மாற்ற முடிந்தால் அதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். இல்லையென்றால் இந்த கொடூர மன்னனால் எத்தனை அப்பாவி பெண்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய நேரிடும் என்றாள். நிறைய சொல்லிக் கேட்ட பிறகும் விருப்பமில்லாமல் வயதான கொல்லன் தன் மகளின் பிடிவாதத்தின் முன் தலை வணங்க வேண்டியதாயிற்று. கனத்த இதயத்துடன் அவன் தன் மகளை ராய் பகதூர் மன்னனிடம் செல்ல அனுமதியளித்தான். தந்தையின் அனுமதி கிடைத்ததும் சந்திரபிரபா அவரை வணங்கிவிட்டு உறுதியான மனத்துடன் மன்னனின் அரண்மனையை நோக்கி நடந்தாள். இப்போது முதலில் தெரிந்து கொள்வோம், மன்னன் திருமணமான மறுநாளே தனது புது மணப்பெண்ணை ஏன் தூக்கிலிடுகிறான் என்று. அந்த மன்னன் ஆரம்பத்தில் இவ்வளவு கொடூரமானவனாகவும் இரக்கமற்றவனாகவும் இருந்திருக்கவில்லை. அவன் மிகவும் நல்ல மனம் படைத்தவனாகவும் குடிமக்களை கவனித்துக் கொள்ளும் மக்கள் நேச மன்னனாகவும் இருந்தான். அவன் திருமண வயதை அடைந்தபோது அவனுடைய தந்தை சூரிய பிரதாப் தேவகி என்ற அழகான இளம்பெண்ணுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தேவகி மிகவும் அழகான மற்றும் கவர்ச்சிகரமான பெண்ணாக இருந்தாள். ராய் பகதூர் மன்னனும் அவளுடைய அழகுக்கு மயங்கிப் போனான். அவன் மனமார்ந்து தன் மனைவியை நேசிக்க ஆரம்பித்தான்.
எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. பிறகு ஒரு நாள் மன்னனின் காலடியில் பூமி சரிந்தது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருநாள் மன்னன் அரண்மனையிலிருந்து நேராக ராணியின் இருப்பிடத்திற்குச் சென்றபோது ராணியின் அறையில் நுழைந்ததும் அவன் கண்ட காட்சியை பார்த்து திகைத்துப் போனான். அவனுடைய மனைவி தேவகி ஒரு பணியாளனுடன் காதல் சல்லாபத்தில் ஈடுபட்டிருந்தாள். இதைக் கண்டதும் ராய் பகதூர் மன்னனின் இரத்தம் கொதித்தது. அவன் உடனே தன் மனைவியையும் அந்த பணியாளனையும் உயிருடன் சுவரில் பதிக்கச் செய்தான். ராணியின் மரணத்திற்குப் பிறகு மன்னன் மறதி கடலில் மூழ்கிப் போனான். அவன் அனைவரையும் சந்திப்பதையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டு ஒரு இருண்ட அறையில் தன்னை பூட்டிக் கொண்டான். மன்னன் கண்களை மூடும் போதெல்லாம் தன் மனைவியும் பணியாளனும் இருந்த அந்தக் காட்சி மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. காலம் ஓடிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த காட்சி மன்னனின் மனதிலிருந்தும் அறிவிலிருந்தும் மறையவில்லை. அங்குதான் மன்னனுக்குள் ஒரு அரக்கன் பிறந்தெடுத்தான். இப்போது அவன் பழிவாங்கும் நெருப்பில் எரிய ஆரம்பித்தான். மன்னன் நாட்டிலுள்ள சிறந்த ஓவியர்களை வரவழைத்து ராணியும் பணியாளனும் இருந்த அந்த காட்சியை அப்படியே ஓவியமாக வரையச் செய்து அந்த ஓவியத்தை தனது படுக்கையறை சுவற்றில் மாட்டினான். தன் மனைவியின் நம்பிக்கை துரோகத்தால் மன்னன் மிகவும் பாதிக்கப்பட்டான். இப்போது அவனுக்கு முழு பெண் இனமே நம்பிக்கை துரோகம் செய்வதாக தோன்ற ஆரம்பித்தது. அவனுடைய இதயத்தில் பெண்கள் மீது எரிந்த வெறுப்பின் நெருப்பு ஒருபோதும் அணையவில்லை. அதனால்தான் அந்த நொடியின் மறக்க முடியாத வலியை பதிவு செய்வதற்காக அந்த ஓவியத்தை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டான். அதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. கோபம் மற்றும் பழிவாங்கும் நெருப்பில் எரிந்த மன்னன் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தான். இனி அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பெண்ணை மணந்து மறுநாள் காலையில் அவளை கொலை செய்து விடுவான். ஆரம்பத்தில் மன்னனின் இந்த கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற முடிவைக் கண்டு மந்திரிகள் அவனை நிறைய சமாதானப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் மன்னன் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. ஏனெனில் அவனுடைய இதயம் இப்போது கல்லாக மாறிப்போயிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை மன்னன் இரக்கமற்ற மற்றும் கொடூரம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கே கொல்லனின் மகள் சந்திரபிரபா மன்னனின் அரண்மனையை அடைந்துவிட்டாள். அவள் அரண்மனை காவலனிடம், எனக்கு மகாராஜாவை பார்க்க வேண்டும், நான் அவரை மணக்க விரும்புகிறேன் என்றாள். இதைக் கேட்டதும் காவலன் அவளை விசித்திரமாக பார்த்தான். ஒரு பெண் தன் உயிரை பணயம் வைக்க தானாக முன்வந்து வந்திருக்கிறாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. பிறகு அவன் சும்மா அவளுடைய செய்தியை மன்னனிடம் கொண்டு சேர்த்தான். இதைக் கேட்டு மன்னனும் வியந்து போனான். தன் மரணத்தை தானே வரவேற்க விரும்பும் இந்த பெண் யார் என்று அவன் நினைத்தான். மன்னன் உடனே ஊழியர்களுக்கு உத்தரவிட்டான், அந்த பெண்ணை உடனே தன் முன்னால் கொண்டு வரும்படி. காவலர்களுடன் வந்த சந்திரபிரபாவை மன்னன் பார்த்தான். அவளை பார்த்துக் கொண்டே இருந்தான். இவ்வளவு அப்பாவித்தனமான அழகான மற்றும் அமைதி நிறைந்த பெண்ணை இதுவரை அவன் பார்த்ததில்லை. சந்திரபிரபாவின் கண்களில் ஒரு விசித்திரமான உண்மையும் நம்பிக்கையும் இருந்தது. அதை மன்னன் உணர்ந்தான். முதலில் அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை தோன்றியது. ஆனால் சில கணங்களிலேயே அந்த புன்னகை வாடிப்போய் அவன் முகத்தில் மனச்சோர்வு திரும்பி வந்தது. மன்னன் மிகவும் தீவிரமாக சந்திரபிரபாவிடம், என்ன நினைத்துக்கொண்டு இங்கு வந்தாய்? என்னை மணப்பது என்றால் உன் மரணத்தை தழுவுவது என்று உனக்குத் தெரியாதா என்று கேட்டான். சந்திரபிரபா திடமான மற்றும் உறுதியான நாயகியைப் போல தயக்கமின்றி மன்னனின் கண்களைப் பார்த்து, மன்னா, உங்களைப் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்துதான் நான் உங்களை மணக்க முடிவு செய்தேன் என்றாள். மன்னன் ஆச்சரியத்துடன், சரி, நீ எல்லாம் தெரிந்தும் இதை முடிவு செய்திருந்தால் எனக்கு மறுப்பில்லை. நாளை உன்னை நான் மணப்பேன் என்றான். மறுநாள் மன்னனுக்கும் கொல்லனின் மகள் சந்திரபிரபாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இப்போது சந்திரபிரபா அந்த இராஜ்யத்தின் ராணியும் மன்னனின் மனைவியுமானாள். இரவில் சந்திரபிரபா 16 அலங்காரங்களும் செய்து கொண்டு மணக்கட்டிலில் அமர்ந்து மன்னனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவள் கண்களில் ஒரு அற்புதமான நம்பிக்கை இருந்தது. அவள் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டதைப் போல. சிறிது நேரத்திலேயே ராய் பகதூர் மன்னன் அறைக்குள் வந்து மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபாவை பார்த்ததும் அவன் அவளுடைய அழகுக்கு மயங்கிப் போனான். ஆனால் உடனே அவன் கவனம் சுவற்றில் மாட்டியிருந்த தன் இறந்து போன மனைவியின் படத்தின் பக்கம் சென்றது. அவன் கண்களில் ஒரு வலியும் கோபமும் எழுந்தன. அந்த படம் மன்னனின் நினைவுகளை புதுப்பித்தது.
பெண்களின் நம்பிக்கை துரோகம் பற்றிய அவனுடைய கண்களிலிருந்த நெருப்பு மீண்டும் எரியத் தொடங்கியது. ஆனால் மன்னனின் இதயத்தின் ஒரு மூலையில் சந்திரபிரபாவின் தைரியம், அவளுடைய எளிமை மற்றும் அவளுடைய அழகைக் கண்டு ஒரு தனி இடம் அல்லது ஒருவேளை மரியாதை ஏற்பட்டிருந்தது. மன்னன் கோபத்துடன், நாளை காலை உன்னை நாங்கள் தூக்கிலிடுவோம் என்பதை அறிந்தும் நீ ஏன் இந்த முட்டாள்தனமான செயலைச் செய்தாய் என்றான். சந்திரபிரபா மிகுந்த பணிவு மற்றும் மரியாதையுடன் தன் கண்களில் பயமோ தயக்கமோ இல்லாமல் மன்னனின் கண்களை பார்த்து, என் தலைவா, இந்த முடிவை அந்த மேலானவன் எடுத்திருக்கிறான். அவனுடைய முடிவை நான் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள். மன்னன், நாளை உனக்கு என்ன நடக்கும் என்பது தெரிந்தும் உனக்கு சாவு பயம் இல்லையா என்றான். சந்திரபிரபா, மகாராஜா, நாளை காலை நீங்கள் என்னை கொன்று விடுவீர்கள் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் அதற்கு முன் என்னிடம் இன்று முழு இரவும் இருக்கிறது. அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுகோலும் இல்லை. மாறாக அன்பு என்பது இதயத்தின் ஆழங்களில் வசிக்கிறது. எனவே இன்றிரவு அன்பான விஷயங்களை பேசிக்கொள்வோம் என்றாள். மன்னன், உன் இந்த மயக்கும் வார்த்தைகளால் என்னால் பாதிக்கப்படப் போவதில்லை என்றான். சந்திரபிரபா மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும், என் தலைவா, நான் ஒரு இரவு மட்டுமே என்றாலும் உங்கள் மனைவிதானே. அந்த வகையில் இந்த இரவில் எனக்கு முழு உரிமையும் உண்டு. நாளை காலை நீங்கள் செய்ய வேண்டியதைச் செய்யுங்கள். ஆனால் இப்போதைக்கு உங்கள் கோபத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றாள். சந்திரபிரபாவின் பேச்சைக் கேட்டதும் மன்னனின் கோபம் தணிந்தது. அவன் வசதியாக அறையிலிருந்த ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தான். சந்திரபிரபா, மகாராஜா, இன்றிரவு உங்கள் மனதை மகிழ்விப்பதற்காக நான் உங்களுக்கு என்ன சொல்ல? ஒரு கதையா, கவிதையா, அல்லது ஒரு பாட்டு பாடவா என்று கேட்டாள். மன்னன், நீ என் ஒரு இரவு மனைவி. இந்த இரவில் உனக்கு முழு உரிமையும் உண்டு. சரி, உனக்கு இந்த கதையைச் சொல்கிறேன் என்றான். சந்திரபிரபா மிகுந்த மரியாதையுடன் மன்னனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாள். மகாராஜா, பழங்காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி வசித்து வந்தான். அவன் குடும்பத்தில் அவன் மனைவி, ஒரு இளம் மகள் மற்றும் 2 சிறிய மகன்களிருந்தனர். மகள் இளமை அடைந்ததால் வியாபாரிக்கு அவள் திருமணம் பற்றிய கவலை இரவும் பகலும் உறுத்திக்கொண்டே இருந்தது. அவன் பணம் சேர்த்து தன் மகளின் திருமணத்தை விமரிசையாகச் செய்ய விரும்பினான். பணம் சம்பாதிக்கவும் வியாபாரம் செய்யவும் அவன் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. பயணம் நீண்டதாக இருந்ததால் அவன் தன் குடும்பத்தாரிடம் சில நாட்களில் வந்துவிடுவதாகக் கூறி அங்கிருந்து கிளம்பினான். செல்லும்போது அவன் மகள் அவனுக்கு சில பேரீச்சம் பழங்களைக் கொடுத்து, அப்பா, பயணம் நீண்டது, வழியில் பசித்தால் இந்த பழங்களைச் சாப்பிடுங்கள் என்றாள். மகள் கொடுத்த பேரீச்சம் பழங்களை வாங்கிக் கொண்டு வியாபாரி வெளிநாட்டுக்கு பயணமானான். நீண்ட பயணம் மற்றும் வெயிலின் தாக்கத்தால் நடந்து நடந்து அவன் களைத்துப் போனான். அப்போது வழியில் அவனுக்கு ஒரு கிணறு தென்பட்டது. ஏன் இங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்து பேரீச்சம் பழங்களைச் சாப்பிடக்கூடாது? உடன் குளிர்ந்த நீரையும் அருந்தலாம். பிறகு வசதியாக வெளிநாட்டுக்கு பயணமாகலாம் என்று நினைத்தான். இந்த எண்ணத்துடன் கிணற்றங்கரையில் அமர்ந்து வசதியாக பேரீச்சம் பழங்களை சாப்பிட ஆரம்பித்தான். பேரீச்சம் பழங்களை சாப்பிடும்போது திடீரென ஒரு பழம் அவன் கையிலிருந்து நழுவி கிணற்றுக்குள் விழுந்தது. பழம் தண்ணீரில் விழுந்ததும் கிணற்றின் முற்றிலும் தெளிவான மற்றும் சுத்தமான தண்ணீர் உடனடியாக இரத்தமாக மாறியது. அப்போது கிணற்றுக்குள்ளிருந்து கோபம் நிறைந்த ஓர் அரக்கன் வெளியே வந்தான். அரக்கனின் கண்கள் சிவந்திருந்தன. அவன் கைகளில் கூர்மையான வாள் இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் வியாபாரியின் புத்தி பறந்து போனது. பயத்தில் அவன் நடுங்க ஆரம்பித்தான். அரக்கன் கோபத்துடன் அந்த வியாபாரியிடம், நான் உன்னை விடமாட்டேன், என் வாளால் உன்னை துண்டு துண்டாக வெட்டுவேன் என்றான். வியாபாரி ஏற்கனவே பயந்திருந்தான். அரக்கனின் பேச்சைக் கேட்டதும் அவன் பயத்தில் நடுங்கி, அரக்கனே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? நீ ஏன் என்னை கொல்ல விரும்புகிறாய் என்றான். அரக்கன், மனிதனே, நீ கிணற்றில் வீசிய பேரீச்சம் பழம் என் அப்பாவி குழந்தையின் தொண்டையில் சிக்கி அது இறந்து போனது என்றான். வியாபாரி, மன்னிக்கவும் அரக்கனே, உன் மகன் எங்கும் எனக்கு தென்படவில்லை. அந்த பேரீச்சம் பழம் தற்செயலாக கிணற்றில் விழுந்துவிட்டது என்றான். அரக்கன் கோபத்துடன், நாங்கள் அரக்கர்கள் உங்கள் மனிதர்களுக்குத் தெரிவதில்லை. நீ பேரீச்சம் பழம் சாப்பிடும்போது எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இப்போது உன் மரணம் உறுதி. அறியாமையில் நடந்தாலும் அல்லது வேண்டுமென்றே நடந்தாலும் குற்றம் என்பது குற்றம்தான்.
இப்போது நான் உன்னை துண்டு துண்டாக வெட்டி என் மகனின் மரணத்திற்கு பழிவாங்குவேன். இரத்தத்திற்கு இரத்தம், இதுதான் நியாயம் என்றான். இறுதியில் ஏழை வியாபாரி நிர்பந்தத்தில், அரக்கனே, என்னை கொல்வதால் உன் பழி தீர்ந்துவிடும் என்றால் உன் கைகளால் இறப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு உன்னிடம் ஒரு வேண்டுகோள் உண்டு என்றான். அரக்கன், என்ன வேண்டுகோள் என்றான். வியாபாரி கனத்த இதயத்துடன், இன்னும் என்மேல் நிறைய பொறுப்புகள் உள்ளன. நான் பலரிடம் கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த கடனை தீர்க்க வேண்டும். என் இளம் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஒருமுறை இந்த பொறுப்புகளை முடித்துவிட்டால் பிறகு நானே உன்னிடம் வந்துவிடுகிறேன். அப்போது நீ என்னை கொன்று உன் பழியை தீர்த்துக்கொள் என்றான். இதைக் கேட்டதும் அரக்கன் யோசனையில் ஆழ்ந்தான். இவ்வளவு கதை சொல்லும்போதே காலை ஆகிவிட்டது. சந்திரபிரபா கதை சொல்வதை நிறுத்தி மௌனமானாள். சந்திரபிரபா மௌனமாக இருப்பதைக் கண்டு மன்னன், சந்திரபிரபா, நீ ஏன் மௌனமாகிவிட்டாய்? அந்த அரக்கன் வியாபாரியை கொன்றுவிட்டானா, அல்லது அவன் சொன்னபடி சிறிது கால அவகாசம் கொடுத்தானா என்று எனக்குச் சொல் என்றான். சந்திரபிரபா, மகாராஜா, இரவு முடிந்துவிட்டது. கதையும் முடிந்துவிட்டது. இப்போது காலை ஆகிவிட்டது. நான் இறக்கும் நேரமும் வந்துவிட்டது என்றாள். மன்னன், ஆனால் அந்த அரக்கன் வியாபாரியைக் கொன்றானா அல்லது விட்டுவிட்டானா என்று ஒன்றையாவது சொல் என்றான். சந்திரபிரபா, மகாராஜா, கதை மிக நீளமானது. முழுக்கதையும் சொல்ல நிறைய நேரம் தேவைப்படும். என் நேரம் இப்போது முடிந்துவிட்டது என்றாள். இதைக் கேட்டதும் மன்னன் யோசனையில் ஆழ்ந்தான். ஏதோ யோசித்து, மன்னன் இப்போது தனது புது ராணியிடம், நீ கவலைப்படாதே, நேரத்தை நிறுத்திவிடுகிறேன். நான் உனக்கு இன்னும் ஒரு நாள் உயிர் கொடுக்கிறேன். இப்போது மீதி கதையைச் சொல் என்றான். அப்போது சந்திரபிரபா, இல்லை என் தலைவா, கதைகள் இரவில்தான் சொல்லப்படும். இப்போது காலை ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் உங்கள் அரச காரியங்களைப் பாருங்கள். மீதி கதையை இரவுதான் சொல்ல முடியும் என்றாள். இதைக் கேட்டு மன்னன் யோசித்தான். எத்தனையோ பெண்கள் என்னிடம் வந்து மரணத்தைத் தழுவினர். அனைவர் முகத்திலும் சாவு பயம் தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் இவள் முகத்தில் பயமே இல்லை. சரி, இவளுடைய கதை எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதனால் இவள் உயிரை இன்றைக்கு மட்டும் மன்னிக்கிறேன். நாளை இவள் நிலையும் மற்ற பெண்களைப் போலத்தான் இருக்கும் என்று நினைத்து மன்னன் அங்கிருந்து சென்று தன் நாள் முழுவதும் அரச காரியங்களில் மூழ்கினான். இங்கே சந்திரபிரபா கைகூப்பி அந்த மேலானவனிடம், இறைவா, என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடு. அவருடைய இந்த பாவச் செயல்களை மன்னித்து அவருக்கு சரியான வழியை காட்டு என்று பிரார்த்தனை செய்தாள். மாலையில் மன்னன் ஆவலுடன் சந்திரபிரபாவின் அறைக்கு வந்து, இப்போது சீக்கிரம் கதை சொல்ல ஆரம்பி என்றான். மன்னனின் ஆவலைக் கண்டு சந்திரபிரபா, கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் மகாராஜா. முதலில் நான் உங்களுக்குச் சாப்பாடு பரிமாறுகிறேன். நீங்கள் உணவு உண்ணுங்கள். அதற்குப் பிறகு நான் மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்றாள். இப்படிச் சொல்லிவிட்டு சந்திரபிரபா மன்னனுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாள். மன்னன், இது வேலைக்காரர்களின் வேலை, நீ ஏன் செய்கிறாய் என்றான். சந்திரபிரபா மிகுந்த அன்புடன், இல்லை என் தலைவா, ஒரு மனைவியின் கடமை அவள் கணவனை கவனித்துக் கொள்வதுதான் என்றாள். மன்னன், உனக்கு என்னுடன் முழு வாழ்க்கையும் கழிக்க வேண்டுமென்றில்லை. எப்படியும் இன்றிரவுக்குப் பிறகு இந்த வேலைகளை வேலைக்காரர்கள்தான் செய்ய வேண்டும் என்றான். சந்திரபிரபா, மகாராஜா, இன்று ஓர் இரவு மட்டும்தான். என்றாலும் உங்கள் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததே. நான் இறக்கும்போது நிம்மதியாக இறப்பேன். கிடைத்த நேரத்தில் என் கணவனின் சேவை செய்தேன் என்றாள். இதைக் கேட்டதும் மன்னனின் மனதுக்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. ஆனால் உடனே அவனுக்கு தன் மனைவியின் நம்பிக்கை துரோகம் நினைவுக்கு வந்தது. மன்னன் கோபத்துடன், வீண் பேச்செல்லாம் பேசாதே, சீக்கிரம் கதை சொல்ல ஆரம்பி என்றான். மன்னனின் பேச்சைக் கேட்டு சந்திரபிரபா மீதி கதையைச் சொல்ல ஆரம்பித்தாள். வியாபாரியின் பேச்சைக் கேட்டு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அரக்கன், நான் உனக்கு சிறிது கால அவகாசம் கொடுத்தால் நீ திரும்பி வருவாய் என்று என்ன நம்பிக்கை என்று கேட்டான். வியாபாரி, அரக்கனே, நான் கடவுள் சத்தியமாகச் சொல்கிறேன், நான் என் வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து என்னை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். என்னை நம்பு என்றான். அரக்கன், சரி, நான் உனக்கு 1 மாத காலம் தருகிறேன் என்றான். வியாபாரி அரக்கனுக்கு நன்றி கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கிச் சென்றான். சில நாள் பயணத்திற்குப் பிறகு அவன் தன் வீட்டை அடைந்தான். வியாபாரி வீட்டுக்கு வந்ததைக் கண்டு அவன் மனைவியும் குழந்தைகளும் மகிழ்ச்சியடைந்தனர். அவன் மனைவி, என் தலைவா, நீங்கள் களைத்திருப்பீர்கள், கை கால் கழுவுங்கள்,
நான் உங்களுக்குச் சாப்பாடு பரிமாறுகிறேன். இந்த முறை என் மனது ஏனோ ரொம்ப பதட்டமாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி, நீங்கள் நல்லபடியாக வீடு திரும்பிவிட்டீர்கள் என்றாள். தன் மனைவியின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டதும் உள்ளுக்குள் வியாபாரியின் இதயம் வேதனையால் துடித்தது. நான் என்றென்றும் போய்விட்டால் என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நடக்கும் என்று அவன் நினைத்தான். வியாபாரி ஒரு காகிதத்தில் தன் வாழ்நாளில் மீதமுள்ள நாட்களை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை கிழித்து விடுவான். மெல்ல மெல்ல காலம் ஓடிக்கொண்டிருந்தது. வியாபாரியின் வாழ்நாளில் மீதமுள்ள நாட்களும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தன. அவன் தன் மகளுக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்த்து அவள் திருமணத்தைச் செய்து வைத்து அவளை அனுப்பி வைத்தான். மகிழ்ச்சியுடன் சேர்ந்து வியாபாரி உள்ளுக்குள் துக்கமும் அடைந்தான். ஏனெனில் இன்றிரவு அவன் வாழ்க்கையின் கடைசி இரவாகும். நாளை அவன் கடைசி நாள். நாளை அந்த அரக்கன் அவனை துண்டு துண்டாக வெட்டிவிடுவான். வியாபாரி படுக்கையில் படுத்தபடியே இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. அவன் இறந்த பிறகு அவன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நடக்கும் என்ற எண்ணம் அவனை உறுத்திக் கொண்டே இருந்தது. துக்கம் நிறைந்த இதயத்துடன் வியாபாரி எழுந்து உட்கார்ந்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். அவன் அழும் சத்தம் கேட்டு அவன் மனைவியும் எழுந்துவிட்டாள். வியாபாரி இப்படி அழுவதைக் கண்டு பதறிப்போய் அவள், "என்ன ஆயிற்று என் தலைவா, ஏன் அழுகிறீர்கள்?" என்று கேட்டாள். வியாபாரி முதலில் விஷயத்தை தட்டிக் கழிக்க முயன்றான். ஆனால் அவன் மனைவி விடாமல் வற்புறுத்திக் கேட்கவே அவன் உடைந்து போய் அழுதபடியே எல்லா விஷயத்தையும் தன் மனைவியிடம் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டதும் வியாபாரியின் மனைவியின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. அவள் துடித்துப் போய், "என் தலைவா, உங்களுக்கு பதிலாக நான் அந்த அரக்கனிடம் போகிறேன். எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். அவன் என் உயிரை எடுத்துக் கொண்டாலும் சரி, ஆனால் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்க விடமாட்டேன்" என்றாள். கதை நடுவில் மன்னன் குறுக்கிட்டான். "ஆஹா, என்ன பெண்! இப்படிப்பட்ட நல்ல மற்றும் உண்மையான மனைவியின் வாசற்படியில் தேவதூதர்களும் தலைவணங்கி விடுவார்கள்" என்றான். சந்திரபிரபா, நீங்கள் முற்றிலும் சரியாகச் சொன்னீர்கள் மகாராஜா. குணங்கெட்ட பெண்கள் சிலரே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் காரணமாகத்தான் எல்லா பெண்கள் மீதும் விரல் நீட்டப்பட்டு எல்லோரும் ஒரே மாதிரியாக நினைக்கப்படுகிறார்கள் என்றாள். இதைக் கேட்டதும் மன்னன் யோசனையில் ஆழ்ந்தான். சந்திரபிரபா மீண்டும் மீதி கதையைச் சொல்ல ஆரம்பித்தாள். வியாபாரி தன் மனைவியை சமாதானப்படுத்தி, "இப்படி பேசாதே அன்பே. நான் உயிரோடு இருக்கும் வரை இப்படி நடக்கவே முடியாது. உனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் எனக்கு நிந்தைதான். நீ எனக்கு பதிலாக அந்த அரக்கனிடம் போய்விடலாம் என்று எப்படி நினைத்தாய்? தவறு என்னுடையது. அதற்கு தண்டனையும் நானே அனுபவிக்க வேண்டும். நான் போன பிறகு நீ குழந்தைகளை பார்த்துக்கொள். எனது குறையை அவர்கள் உணரவே விடாதே" என்றான். இப்படியே பேசிக் கொண்டிருக்கும்போது இரவு கழிந்து காலை ஆகிவிட்டது. வியாபாரி கனத்த இதயத்துடன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை கட்டிப்பிடித்து விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினான். நீண்ட தூரம் பயணம் செய்து அவன் அதே கிணற்றடியை அடைந்தான். அங்கே அவனுக்கு அந்த அரக்கன் முன்பு சந்தித்தான். வியாபாரி அரக்கனை கூப்பிட்டு, "அரக்கனே, என் வாக்குறுதிப்படி நான் உன்னிடம் வந்துவிட்டேன். எனக்கு ஒரு மாதம் முடிந்துவிட்டது. வா, என் உயிரை எடுத்து உன் பழியை தீர்த்துக்கொள்" என்றான். வியாபாரியின் பேச்சைக் கேட்டு அரக்கன் கிணற்றை விட்டு வெளியே வந்து, "நீ மிகவும் தைரியசாலி. இப்படி நீயே என் முன் சாவை தழுவ வந்துவிட்டாய். ஆனால் மனிதனே, நான் உன்னை கொல்லப்போவதில்லை. ஏனெனில் நான் உன்னை மன்னித்து விட்டேன்" என்றான். அரக்கன் மேலும் கூறினான், "நீ என்னிடம் நேரம் கேட்டபோது எனக்கு உன்மீது கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. அதனால் அன்றிலிருந்தே நான் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன். நீ சொன்னது முற்றிலும் உண்மைதான். இப்போது போய் உன் மனைவி குழந்தைகளை கவனித்துக்கொள். உன்னை பிரிந்து அவர்கள் அழுது அழுது நிலை கெட்டிருக்கிறார்கள்" என்றான். அரக்கனின் பேச்சைக் கேட்டதும் வியாபாரியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் அந்த அரக்கனுக்கு கைகூப்பி நன்றி கூறினான். கதை முடிவடையும்போது மன்னன் முழுவதுமாக உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். அவன் இப்போது சந்திரபிரபாவை அன்பான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். சந்திரபிரபா, மகாராஜா, ஒரு மனிதனின் தவறுக்கு பல அப்பாவிகளை தண்டிப்பது முறையல்ல. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எனவே நீங்கள் அந்த படத்தை உங்கள் அறையிலிருந்து அகற்றும் வரை உங்கள் வலி குறையாது. நீங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் குணங்கெட்டவளாகவே நினைப்பீர்கள் என்றாள்.
இவ்வளவு கேட்டதும் மன்னன் தன் நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியின் அந்த படத்தை கிழித்து நாசம் செய்தான். பிறகு சந்திரபிரபாவின் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, மகாராணி, இன்று நீ என் இதயத்தை மாற்றிவிட்டாய். நான் கோபத்தில் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டேன். ஆனால் இன்று நீ என் கண்களை திறந்துவிட்டாய் என்றான். சந்திரபிரபா, மகாராஜா, இப்போது நீங்கள் என்னை கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள். ஆனால் எனக்கு உங்களிடம் ஒரு வேண்டுகோள் உண்டு. நீங்கள் என்னை காவலர்கள் கையால் அல்ல, உங்கள் சொந்தக் கைகளால் தூக்கிலிடுங்கள். ஏதாவது ஒரு காவலன் என்னை தொடுவது எனக்கு சகிக்கவில்லை. உங்கள் கைகளால் இறந்தால் என் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றாள். மன்னன், இல்லை மகாராணி, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். என் வெற்று மாயையை உடைத்து இந்த இழிவான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவியை நான் எப்படி கொல்ல முடியும்? நான் எப்போதும் உன்னை என் கண்ணில் நிறுத்தி வைத்திருப்பேன். நான் செய்த பாவத்திற்கு அந்த மேலானவன் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனால் இனி மீதமுள்ள வாழ்நாளில் என் குடிமக்களுக்கும் உனக்கும் மகிழ்ச்சியை மட்டுமே பகிர விரும்புகிறேன் என்றான். அங்கே கொல்லனுக்கு தன் மகள் நலமாக இருப்பது மட்டுமல்லாமல் அவள் மன்னனின் கண்களையும் திறந்துவிட்டாள். மன்னன் இப்போது ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டான் என்று தெரிந்ததும் அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ராய் பகதூர் மன்னன் இப்போது ராணி சந்திரபிரபா